தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சும்மா இருந்த மூக்க புண்ணாக்கிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பூவை முகர்ந்து பார்த்ததுக்கே மூக்கை இழந்த ஒரு ராணியை பத்தி தெரியுமா? சிறுதுணை நாயனார் பண்ணின அதிரடி சம்பவம் தான் இது. நம்ம பல்லவ நாட்டு மகாராணி ஒரு நாள் பயங்கர பந்தாவோடு கோயிலுக்கு வராங்க. அங்க சிவனுக்கு சாத்த வச்சிருந்த பூவை எடுத்து, ஆஹா என்ன வாசம்னு ஒரு இழுக்கிறாங்க பாருங்க. அங்கதான் ஆரம்பிச்சது வில்லங்கம். இத பார்த்த நம்ம சிறுதுணை நாயனாருக்கு பிபி ஏறிடுச்சுங்க. ஏமா சாமிக்கு வச்ச பூவை நீ மூந்து பாப்பியான்னு கேட்டு அடுத்த செகண்ட் பாக்கெட்ல இருந்து கத்தியை எடுத்து ராணியோட மூக்க சட்டுன்னு சீவி தள்ளிட்டாருங்க மனுஷன். அந்த நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த ராஜா ரத்த சொட்ட நிக்கிற தான் பொண்டாட்டிய பார்த்து பதறுவார்னு பார்த்தா, இந்த மனுஷன் பூவை எடுத்தது கைதானே, அதையே இன்னும் வெட்டாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டு ராணியோட கையையும் வெட்டிட்டாராம். ஏன்னா அந்த ராஜாவும் ஒரு நாயனார் தாங்க. அவர் பேரு கடற்சிங்க நாயனார். பக்திக்கு முன்னாடி சொந்த பொண்டாட்டியே இருந்தாலும் நோ காம்ப்ரமைஸ். இந்த அதிரடி ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.